இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இது ஒரு பத்திரிகை செய்தி. ஒரு தகப்பன் திருமண வயதை அடைந்த தன்னுடைய 3 பெண் பிள்ளைகளையும் நோக்கி, தண்டமாய் வீட்டில் உட்கார்ந்து 3 வேளையும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற இந்த சனியன்கள் எங்கேயாவது போய் தொலைந்தால் நன்றாக இருக்கும். இவர்களை யார் வந்து கல்யாணம் முடிக்கப் போகிறார்கள் என்று அடிக்கடி சொல்வாராம். அந்த 3 பிள்ளைகளும் மனமுடைந்து நம்பிக்கை இழந்து கடைசியில் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார்கள். இறுதியில் அந்த தகப்பனாரின் வாழ்க்கை துக்கத்திலும் வேதனையிலும் மதுபானத்திலும் சீரழிந்தது. ஆனால் ஒரு மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் தன் இளமை பருவத்தில் பொருளாதார நெருக்கடியிலும் கஷ்டத்திலும் இருந்தார். அவருடைய தாயும் தந்தையும் நல்ல தேவ பக்தி உள்ளவர்களாயிருந்தார்கள். அவர் படித்துக் கொண்டிருந்த நாட்களில் திடீரென அவரது தகப்பனார் வியாதி படுக்கையில் படுத்துவிட்டார். அந்த சந்தர்ப்பத்திலும் தகப்பன் தன் மகனிடத்தில் நம்பிக்கையின் வார்த்தைகளை பேசிக் கொண்டிருப்பார். மரண சமயத்தில் தகப்பன் மகனிடத்தில், மகனே, நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன், உனக்காக தினமும் ஜெபிக்கிறேன், தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், ஒரு நல்ல எதிர்காலம் உனக்கு உண்டாகும், உன் தாயை நன்கு கவனித்துக்கொள் என கூறி இறந்து போனார். தகப்பன் சொன்ன வார்த்தைகள் அவருக்கு உற்சாகத்தை கொடுத்தது. கஷ்டப்பட்டு படித்த அவர் ஒரு பிரபல மருத்துவராகிவிட்டார் பின்னாட்களில். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நாம் மற்றவர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவை. பொதுவாக இரக்கமில்லாத வார்த்தைகள் மற்றவர்களின் இருதயத்தில் ஊடுருவி சென்று அவர்களது வாழ்க்கையை பாழாக்கி உறவுகளை உடைத்து எதிர்காலத்தையும் நாசமாக்கிவிடும். இப்படி குரூரமாக பேசும் மனிதர்கள் கடைசியில் கசப்புக்கள் நிறைந்த வாழ்க்கையோடு உடைந்து போய்விடுகிறார்கள். ஆனால் பண்புள்ள வார்த்தைகளை பேசும்போது அதை பேசுகிறவர்களுக்கும் கேட்கிறவர்களுக்கும் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பண்புடன் பேசுவதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டால் இன்று நம்மை சுற்றிலும் சம்பவிக்கிற வேதனையான சம்பவங்களை தவிர்த்து விடலாம். விசுவாச வார்த்தைகளை பேசி வாழ்வடைய வேண்டிய நம்மை எப்படியாகிலும் அவ்விசுவாசமான வார்த்தைகளை பேச வைத்து வாழ விடாமல் செய்ய நினைப்பது பிசாசின் தந்திரங்களில் ஒன்று. முடியாது, இயலாது, தீராது, நீங்காது, துலங்காது, சரியாகாது, இல்லை என்பன போன்ற இப்படிப்பட்ட அவன் நம்பிக்கையான வார்த்தைகளை அறிக்கையிட வைத்து அந்த வார்த்தைகளாலேயே நம்மை வீழ்த்துவதுதான் பிசாசின் தந்திரங்களில் பிரதானமானது. நம் தேவனாகிய கர்த்தரோ நம் வாயில் விசுவாச வார்த்தைகளை பேச ஆவியானவரை கொண்டு அனல் மூட்டி நம்மை எழுப்பி விடுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்பன போன்ற விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். ஆம் பிரியமானவர்களே, நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறார் என்ற வசனத்தின்படி நல்ல வார்த்தைகளை பேசுவோம். நாம் பேசும் வார்த்தைகள் ஆசீர்வாதத்தால் நிறைந்த வார்த்தைகளாய் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் நமது பேச்சுக்களால் மற்றவர்களை கவர்ந்து கொள்வோம். நம் பேச்சு சமாதானம் நிறைந்ததாய் இருக்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிற ஆண்டவரை காயம் கட்டுகிற வார்த்தைகளை பேசக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரை விசுவாச வார்த்தைகளை பேசி ஆண்டவரை ஸ்தோத்திர ஆண்டவரை மற்றவர்களுக்கு ஆண்டவரை விசுவாசத்தை ஆண்டவரை ஊட்டக்கூடிய கிருபை எங்களுக்கு கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரை ஜீவனுள்ள வார்த்தைகள், நன்மைக்கு எதுவான வார்த்தைகளை நாங்கள் அறிக்கையிடக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.